அபிநய நிறுத்த பாடசாலாவின் நிறுவனரும் குருவுமான இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் திரு எம்.எஸ். ஹரிஹரன் அவர்களையும், பரதநாட்டிய கலைஞர் மற்றும் பல்துறை வித்தகருமான இந்நிகழ்ச்சியின் கௌரவ விருந்தினருமான திரு பிரியதர்ஷினி நீலகண்டன் அவர்களையும் மேடைக்கு அன்போடு அழைக்கிறேன். சிறப்பு விருந்தினர்களை உங்கள் அனைவருக்கும் அறிமுகம் செய்வதில் உவகை கொள்கிறேன். நமது சிறப்பு விருந்தினர் அபிநய நிறுத்த பாடசாலாவின் நிறுவனரும் குருவுமான ஸ்ரீ எம்.எஸ். ஹரிஹரன் அவர்கள் 1985ஆம் ஆண்டு குரு ஸ்ரீமதி கலாமண்டலம் சந்திரிகா அவர்களின் கீழ் தனது நாட்டிய பயணத்தை தொடங்கினார். மேலும் குரு ஸ்ரீ கலாமண்டலம் கிருஷ்ணகுமார் அவர்களிடம் கதகளி பயிற்சி பெற்றார். கலாக்ஷேத்ரா கல்லூரியில் கற்றுத் தேர்ந்த இவர் தன் கலைஞானத்தை விருத்தி செய்து கொள்ள பத்மபூஷன் திரு தனஞ்சயன், அடையார் திரு கே. லக்ஷ்மண், திரு புஷ்கலா கோபால் மற்றும் திரு உன்னிகிருஷ்ணன் அவர்களிடம் பயிற்சி மேற்கொண்டார். 1993ஆம் ஆண்டு தன் மனைவியுடன் இணைந்து அபிநய நிறுத்த பாடசாலாவை நிறுவி 200க்கும் மேற்பட்ட மாணவர்களை பயிற்றுவித்து பல மேடைகள் ஏற்றிய பெருமைக்குரியவர். எம்.எஸ். ஹரிஹரன் அவர்கள் தி ஜங்கிள் புக்கின் தயாரிப்பில் பங்காற்றினார். இது கிளீவ்லாண்ட் கலாச்சார சங்கத்தால் தயாரிக்கப்பட்டு ஓஹியோவில் நிகழ்த்தப்பட்டது. அவர் தி லிவிங் ட்ரீ நாடகத்தின் நடிகர் குழுவில் பங்கேற்றார். இதுவும் கிளீவ்லாண்ட் கலாச்சார சங்கத்தால் தயாரிக்கப்பட்டது. எம்.எஸ். ஹரிஹரன் அவர்கள் லண்டன் நகரில் ஸ்ருஸ்லி டான்ஸ் கம்பெனி மற்றும் அதன் இயக்குனர் பாரன் தவசீவா தலைமையிலான தவசீவா டான்ஸ் கம்பெனியுடன் இணைந்து பணியாற்றினார். நடனத்துறையில் பல சாதனைகள் ஆற்றிய ஸ்ரீ எம்.எஸ். ஹரிஹரன் அவர்கள் இன்று நம்மோடு இணைந்திருப்பதில் பெருமிதம் கொள்கிறோம். கௌரவ விருந்தினராக நம்முடன் இணைந்திருப்பவர் திருமதி பிரியதர்ஷினி நீலகண்டன். பிரபலமான பரதநாட்டிய கலைஞரான இவர் தனது அசாத்திய திறமையால் பரதநாட்டிய துறையில் சிறந்து விளங்குவதுடன் பல சபாக்களில் நடன நிகழ்ச்சி அளித்துள்ளார். 1984ஆம் ஆண்டு வெளிவந்த தாவணி கனவுகள் என்ற திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி பல திரைப்படங்களில் நடித்துள்ளார். சிறந்த தொகுப்பாளருமான இவர் சின்னத்திரையில் பல தொலைக்காட்சி தொடர்களில் முதன்மையான கதாபாத்திரங்களாக இடம்பெற்றுள்ளார். பல நடன நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு வெற்றிகளும் பெற்றுள்ளார். 2024ஆம் ஆண்டு விருந்திராணி விருதுகள் உட்பட பல விருதுகளையும் பெற்றுள்ளார். யோகாசன கலையில் கடினமானதாக கருதப்படும் ராஜ கபோடாசனாவில் தொடர்ந்து 60 நிமிடம் அமைந்து சமீபத்தில் உலக சாதனையும் படைத்தார். நடன ஆசிரியையாக நடனப்பள்ளி நடத்தி வரும் இவர் தனது தலைமையில் பிரம்மாண்டமாக நடத்திய பரத நிகழ்வான நடராஜ நர்த்தனம் நிகழ்வு உலக அளவில் பெரும் பாராட்டுகளையும் பெருமைகளையும் சேர்த்தது. மதுரை ஆர். முரளிதரன் இயக்கத்தில் சகுந்தலம் எனும் இசை நாடகத்தில் சகுந்தலா கதாபாத்திரமாக இவரது நுண்ணிய கலைத்திறனை கண்ட அனைவரும் ரசித்து மயங்கினர். பன்முக திறமையாளரான இவர் கலையுலகில் சிறப்பாக இயங்கி வரும் ஸ்ரீமதி பிரியதர்ஷினி நீலகண்டன் அவர்கள் இன்று நம்மோடு கௌரவ விருந்தினராக இணைந்திருப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். குருவை பற்றிய சிறு அறிமுகம். குரு குமாரி காயத்ரி தேவி அவர்கள் பரதநாட்டியத்தின் மீது மிகுந்த ஆர்வம் உள்ள சிறந்த நடனக் கலைஞர். தனது 5ஆம் வயதில் நாட்டிய பயிற்சியை தொடங்கி பின்னர் கலாக்ஷேத்ரா பாணியில் சிறந்த குருமார்களான திரு மோகன், திரு கோபிநாத், திரு ஹரிஹரன் மற்றும் திருமதி பிரமிளா ஹரிஹரன் ஆகியோரிடம் பயிற்சி பெற்றார். தமிழ்நாடு இசை மற்றும் நுண்கலை பல்கலைக்கழகத்திலிருந்து பரதநாட்டிய டிப்ளமா மற்றும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலிருந்து நட்டுவாங்க கலைமணி பெற்ற இவர் தற்போது பரதநாட்டியத்தில் MA படிப்பை மேற்கொண்டு வருகிறார். ஒரு கலைஞராக பல கோவில்களிலும் நாட்டியாஞ்சலி மற்றும் சென்னையில் பல சபாக்களிலும் தொலைக்காட்சியிலும் நடன நிகழ்ச்சிகளை நிகழ்த்தியுள்ளார். சமீபத்தில் தமிழ்நாடு அரசின் புகழ்பெற்ற மாமல்லபுரம் நடன விழாவில் இவரது நிகழ்ச்சி இடம்பெற்றுள்ளது. நிருத்ய கலாபூஷன், கலைநிறை செல்வி, நவரச நாயகி போன்ற பட்டங்களுடன் இந்திய அரசின் ஆசாதி கா அம்ரித் மஹோத்சவ் சான்றிதழும் பெற்று பல உலக சாதனைகளை நிகழ்த்தியுள்ளார். சிறப்பு விருந்தினர் எம்.எஸ். ஹரிஹரன் அவர்களை சில வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன்.
ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நமஸ்காரம். இந்த அரங்கேற்றத்தில் ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, மிருத்தியாறு அரங்கேற்றம். அதே மாதிரி அவங்க டீச்சர் காயத்ரி தேவியினுடைய முதல் அரங்கேற்றம். இதில் மிருத்திகாவுக்கு நான் ஃபஸ்ட்டு ஐட்டம் பார்த்ததில் எனக்கு புரிஞ்சது என்னன்னா, அவ்வளவு ஸ்டேஜை அப்படி மேனேஜ் பண்ணுறா. அது எப்படி, அது எதனால் முடிஞ்சதுன்னு நான் அவங்க ஸ்க்ரீனில் சின்ன வயசில் பண்ணதெல்லாம் பார்த்தது பிறகு தான் எனக்கே புரிஞ்சது அதனால் எதனால் மேனேஜ் பண்ண முடிஞ்சதுன்னு. ஸ்டேஜில் வந்துட்டு ஸ்டேஜ் மேனேஜ் பண்ணுறதுங்கிறது சின்ன விஷயமே கிடையாது. அது நம்ம எவ்வளோ தான் ப்ராக்டிஸ் பண்ணாலும் லைவ் மியூசிஷியன்ஸ் கூட மேடையில் வந்து ஸ்டேஜில் மேனேஜ் பண்ணுறதுங்கிறது அது பெரிய ஒரு அனுபவம். அது எல்லாருக்கும் கிடைக்காது. அது மிருத்திகாவுக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா நம்ம மியூசிஷியன்ஸ் லைவ் நம்ம சிடி போட்டு நம்ம ப்ரோக்ராம் பண்ணும்போது 10 தடவையில் 100 தடவை போட்டு பண்ணும்போதும் அதில் ஒரு மாற்றமும் இருக்காது, அது அப்படியே தான் இருக்கும். ஆனால் லைவ் மியூசிஷியன்ஸ் கூட நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஓரோ ரிஹர்சலையும் ஓரோ அனுபவங்கள் கிடைக்கும். அதே 4 ரிஹர்சல் கிடச்சாலும் 5 ரிஹர்சல் கிடச்சாலும் மியூசிஷியன்ஸ்கிட்டேருந்து அவங்க வாசிக்கிறது, அவங்க பாடுற விதம் எல்லாமே ஓரோ நாளைக்கும் சின்ன சின்ன மாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்கும். மேடையிலையும் நம்ம அதே மாதிரி எதிர்பார்க்க முடியாது. மேடையில் சம்டைம் ஒரு ஆவர்த்தனா ஒரு பாட்டு ஒரு 2 தடவை பாடுறதுக்கு பதிலாக 4 தடவை பாடுவாங்க, 3 தடவை பாடுவாங்க, சம்டைம் ஒரு தடவை கம்மியாக கூட பாடுவாங்க. அதை ஸ்டேஜில் மேனேஜ் பண்ணி, இப்போ ஆடியன்ஸுக்கு யாருக்குமே தெரியாமல் டீச்சருக்கும் மியூசிஷியன்ஸுக்கும் எங்களை மாதிரி டான்ஸ் தெரிஞ்ச எங்களுக்கு மட்டும் தெரிய நுணுக்கங்கள், அது அவ்வளவு பர்ஃபெக்டாக ஸ்டேஜில் பண்ணால் அதில் அவ்வளோ பாராட்டியே ஆகணும். அது எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் டான்ஸர்ஸாக இருந்தாலும் சில இடத்துல பதறி போயிடுவாங்க. எல்லாருனாலையும் அது பண்ண முடியாது. ஒரு இடத்துல இல்லை, 2 இடத்துல இல்லை, 3 இடத்துல இல்லை, அப்படி பிரமாதமாக மேனேஜ் பண்ண அந்த முகத்தில் ஒரு சுழிவும் தெரியாமல் அந்த சிரித்த முகத்தோட அந்த பாவங்களுக்கு ஒரு மாற்றமும் இல்லாமல் அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணி முடித்தா. அதுக்கு கடவுள் ஆசீர்வாதம் அவள் கூட இருக்குங்கிறதுக்கு அதே ஒரு உதாரணம். அதே மாதிரி அவளோட காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும், அவளோட ஓரோ போஸ்டர்ஸாக இருக்கட்டும், பாவமாக இருக்கட்டும், அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்கா. அவங்க டீச்சரு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு படி அதிகமாகவே மேடையில் பண்ணியிருக்கான்னு தான் நான் நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் அவள் சின்ன வயசில் கிடச்ச அவளுக்கு டான்ஸில் கிடச்ச எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாத்தோட பெரிய அனுபவம் தான் நம்மளை முன்னுக்கு கொண்டு போகிறது. அனுபவங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு ஒரு படி மேலே போயிட்டே இருக்கும். காயத்ரிக்கு நிறையா கிடச்ச அனுபவம் தான் இந்த மேடையில் அவளை இவ்வளவு பிரமாதமாக பண்ண வச்சது. சின்ன வயசில் நிறையா பண்ணியிருக்கா, நிறைய டிஃப்ரெண்ட் பீப்புள் கூட ஒர்க் பண்ணியிருக்கா, நிறைய மேடையில் இருக்கா. அந்த அனுபவம் தான் அவளை இப்போ அவளுக்கு கை கொடுத்துருக்கு. இப்போ நாங்களும் இருக்கட்டும், எவ்வளோ பெரிய மியூசிஷியன்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போதும் சில இடத்துல வந்துட்டு நிறைய மிஸ்டேக் வரும். எவ்வளோ பெரிய டான்ஸராக இருக்கட்டும், ஒரு மைக்ரோ சவுண்டு போயிடுச்சுன்னா போயிடும், எல்லாமே போயிடும். ஒரு லைட்டு நம்ம ஸ்பாட் லைட் கிடைக்கலாம், எல்லாமே போயிடும். நிறைய விஷயங்கள் இருக்குது. டான்ஸ் மட்டும் கிடையாது. டான்ஸை டீச்சர்ஸ் எவ்வளோ தான் பர்ஃபெக்டாக சொல்லி கொடுத்தாலும், குழந்தை எவ்வளோ தான் பர்ஃபெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணாலும், மேடையில் ஒரு அமைப்பின்னு ஒன்று இருக்குது. அது கடவுள் ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். அதை நம்ம எவ்வளோ தான் ப்ராக்டிஸ் பண்ணாலும், எவ்வளோ தான் ஸ்பெண்ட் பண்ணாலும் கிடைக்காது. அது மிருத்திகாவுக்கு ரொம்ப பிரமாதமாக கிடச்சிருக்கு. இந்த குழந்தை என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அரங்கேற்றம்ங்கிறது ஆரம்பம்தான். பட் இந்த குழந்தைக்கு ஆல்ரெடி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது மட்டும் கிடையாது, ஆரம்பம் மட்டும் கிடையாது.
மிருத்திகா நிறைய மேடை ஏறுவாங்கிற நம்பிக்கையில் எனக்கு ஒரு சந்தேகமும் கிடையாது. அதுக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்னா, அவங்க அப்பா அம்மா கிட்ட டான்ஸுங்கிறது நிறைய செலவாகிற விஷயந்தான், இல்லைன்னு சொல்ல. மற்ற ஃபீல்டோட டான்ஸுக்கு ரொம்ப செலவு தான். ஆனால் செலவை பார்க்காம அவளை ஒரு பெரிய டான்ஸராக ஆக்கிறதுக்கு அவங்க அப்பா அம்மா தான் சப்போர்ட் பண்ணும், ப்ளஸ் அவங்க டீச்சரும். அதே மாதிரி நம்ம மியூசிஷியன்ஸ், நம்ம எவ்வளோ தான் நல்ல மேடை ப்ராக்டிஸ் பண்ணாலும், எவ்வளோ நல்ல ஐட்டம் செலக்ட் பண்ணாலும், எவ்வளோ தான் அழகாக கோரியோகிராஃப் பண்ணாலும், இதெல்லாம் மேடையில் நமக்கு சப்போர்ட் பண்ணுறது மியூசிஷியன்ஸுங்கிறது சின்ன விஷயம் கிடையாது. அவங்க சப்போர்ட், அவங்க பக்கவாதியம்னு நாங்கள் சொல்லுவோம். நமக்கு பக்கத்துணையாக இருக்கிறவங்க அவங்க இல்லாமல் நம்ம எவ்வளோ பெரிய டான்ஸரும் மேடையில் எவ்வளோ தான் ப்ராக்டிஸ் பண்ணாலும் மேடையில் வந்து நிற்க முடியாது. ஸோ அவங்க சப்போர்ட்டு மிருத்திகாவுக்கு நிறையா கிடச்சிருக்கு. அது அவள் செஞ்ச பாக்கியம். மிருதங்கிஸ்டாக இருக்கட்டும், நட்டுவாங்கமாக இருக்கட்டும், சில பிள்ளைகளெல்லாம் எல்லா கச்சேரியிலையும் 100% பர்ஃபெக்டாக எல்லாமே அமையாது. சின்ன சின்ன குறைகள் எல்லா இடத்துலையும் இருக்குது. நாட் ஓன்லி அரங்கேற்றம், நம்ம ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சாலும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி எதாவது நடக்காது, எங்கேயாவது ஒரு பிசுறு இருக்கும். அந்த மாதிரி அது நேச்சுரலாக அமையிறது, யாரும் பர்பஸாக பண்ணுறது கிடையாது. பட் அதெல்லாம் இருந்தாலும் அதெல்லாம் மேனேஜ் பண்ணி யாருக்கும் தெரியாமல் மியூசிஷியன் சைடும் சரி, டான்ஸ் மிருத்திகாவும் சரி அவ்வளோ ஸ்மூத்தாக கொண்டு வந்துட்டாங்க. குட். அப்புறம் வந்து சவுண்ட் சிஸ்டம் நல்லா பண்ணியிருக்காங்க, வெரி. ஆனால் எவ்வளோ தான் அவங்க மியூசிஷியன்ஸ் பாடினாலும் இந்த சவுண்ட் சிஸ்டம் வந்துட்டு சரியாக இல்லைன்னு நினச்சிக்கிங்களேன், ரொம்ப கஷ்டம். பாடுறவங்களுக்காக இருக்காருங்க, வாசிக்கிறவங்களுக்காக இருக்கட்டும், அந்த மூடே போயிடும், பாடுற அந்த மூடே போயிடும். பட் அதெல்லாம் எல்லாமே நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. குட்பா. அதே மாதிரி அவனை அம்பாவை பற்றி இப்போ அனுபவனாக்கி எக்ஸ்ப்ரெஷனுக்கு அவளுக்கு லைட் சப்போர்ட்டு கொடுத்துருக்காங்க, பிரமாதமாக இருந்தது. அந்த காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும், மேக்கப்பாக இருக்கட்டும், மிருத்திகாவுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மிருத்திகாவுக்கு இந்த மேடையில் இன்னும் 100 மேடைகள் அவளை காத்துட்டுருக்கு. அதனால் எல்லா இறைவனும் அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி. கெஸ்ட் ஆஃப் ஓனருக்கும். அப்புறம் எல்லோரை பற்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் காயத்ரி ஒரு ஹார்ட் ஒர்க்கு இந்த மேடையில் எனக்கு பார்க்க முடிஞ்சது. லாஸ்ட் டைம் நான் சலங்கை பூஜை பண்ணேன், சலங்கை பூஜைக்கு எனக்கு கூப்பிட்ருந்தாங்க. நான் சலங்கை பூஜை போய் பார்த்தேன். காயத்ரிகிட்ட சொன்னேன், சலங்கை பூஜை சொன்னால் இன்னும் குழந்தைங்கள இன்னும் நீ தயார் பண்ணணும்னு சொன்னேன். இந்த அரங்கேற்ற இன்விடேஷன் வந்தப்போ குழந்தை எப்படி பண்ணுறான்னு கேட்டேன். நல்லா பண்ணுறான்னு சொன்னான். ஆனால் நான் மேடையில் வந்து பார்த்தப்ப எல்லா டீச்சருமே எனக்கு குழந்தைங்கள நல்லா பண்ணுவதானு சொல்லுவாங்க. இப்போ என் ஸ்டூடெண்ட்டை என்கிட்ட யாராவது கேட்டால் நல்லா தான் பண்ணுவேன், நம்ம நேச்சுரலாக சொல்லுவோம். ஆனால் நான் எதிர்பார்த்ததோட நல்லா தயார் பண்ணியிருக்கா. மிருத்திகாவும் நல்லா பண்ணியிருக்கா. நன்றி, வணக்கம். சிறந்த நடனக்கலைஞர் என்பதை காட்டும் வகையில் நடன நுணுக்கங்களை மிக அழகாய் எடுத்துரைத்து வாழ்த்தி ஆசிர்வதித்த சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு நன்றிகள். அடுத்ததாக கௌரவ விருந்தினர் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்தமைக்கு முதற்கண் என் நன்றிகளை கூறி பேச விழைகிறேன். மேடையில் வீற்றிருக்கும் வணக்கத்திற்குரிய குரு திரு ஹரிஹரன் ஐயா அவர்கள் உள்ளிட்ட இந்த அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இன்றைக்கி ஒரு சிறப்பான நிகழ்ச்சி, அருமையான நிகழ்ச்சி. சார் சொன்ன மாதிரி வாட் மேக்ஸ் சம்திங் வெரி ஹியூமன் அண்ட் லைவ் ஆர் த இன்ட்ரிகேட் அண்ட் minute imperfections that come along with it. That makes the show very special and unique and it has a life of its own. அது மாதிரி இன்றைக்கி ரொம்ப அழகான ஒரு நிகழ்ச்சியை நம்ம எல்லாரும் மேடையில் விட்னஸ் பண்ணோம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு செய்தொழில் வேற்றுமையாம். நாம் கற்றுக்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் ஒரு குருவோ இல்லை நம்ம கையில் எடுத்துக்கிற விஷயம் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கிடைக்கப்பெறும். ஆனால் அதை யார் யார் அந்த மனசை அதில் இருத்தி அவங்களோட முயற்சியை அதில் இன்னும் அதிகம் செலுத்தி அதை
நேர்வழிப்படுத்துகிறாங்களோ அவங்க இன்னும் சிறப்பு பெறுவாங்க அப்படிங்கிறது கூட இந்த வாக்கியத்தோட ஒரு கருத்தாக நம்ம எடுத்துக்கலாம். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். இன்றைக்கி அழகாக அந்த குழந்தை வந்து மேடையில் முயற்சி திருவினை ஆக்கும் அப்படிங்கிறத அழகாக செஞ்சு காட்டியிருக்காங்க. அண்ட் சார் வந்து ஒரு குருக்கும் குருவா இன்றைக்கி அழகாக இந்த மேடையில் பேசினார். ஒரு 360 டிகிரியில் குரு அப்படிங்கிறவங்க வந்து தாய், தந்தை, இறைவன் எல்லாம் உள்ளிட்டவங்க தான் குரு. ஸோ வந்து இந்த நிகழ்ச்சியை பற்றி அவர் பேசும்போது எல்லா ஆங்கிள்லேயும் அவர் பேசிட்டார். தவறுகள் இருக்குது, இல்லை, அது எப்படி சரி செய்யணும், எந்த அளவுக்கு அதுக்கு மார்க்கு கொடுக்கலாம், எந்த அளவுக்கு அதை வந்து ஓகே பண்ணலாம். இருந்தாலும் அப்படி ஒரு தாயுள்ளம் கொண்ட ஒரு அழகான குருவை இன்றைக்கி மேடையில் நாங்கள் பார்த்தோம். ரொம்ப சிறப்பான, அதுக்கு வந்து எல்லாரும் வந்து ஒரு கைத்தட்டல் கொடுக்கணும். ஏன்னா ஒரு நிகழ்ச்சி அவர் சொன்ன மாதிரி, ஏன்னா அவர் சொன்னது ஒன்றும் புதுசாக நான் ஒன்றும் இந்த மேடையில் சொல்லிட முடியாது. அரங்கேற்றம் அப்படிங்கிறது ஒரு நீண்ட நெடிய வெற்றி பயணத்தோட துவக்கம் தான். அந்த ஆரம்பம் வெல் பிகான் இஸ் ஹாஃப் டன் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி இந்த மேடையில் இந்த குழந்தை ஷீஸ் பிகான் இட் ஸோ வெல். ஸோ இட்ஸ் லிட்ரலி ஹாஃப் டன் அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட மேடையில், இந்த மேடைக்கு வருவதற்காக அவங்க எவ்வளவோ அனுபவங்களை சேகரித்து கொண்டே வந்திருக்காங்க. இந்த மேடையில் அழகாக அந்த விஷயங்களை வந்து அவங்க ஆடி காட்டினாங்க. இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல். எவ்ரி லிட்டில் மூவ் அண்ட் எவ்ரி லிட்டில் திங்ஸ். ஒரு சார் சொன்ன மாதிரி இந்த ஒரு செயின் விழுந்தாது அவங்க மேனேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், அண்ட் அவ்வளோ இன்ட்ரிகேட் பீஸ். சடாக்ஷர கவித்துவம், அது வந்து என்னோட குரு முரளிதரன் ஐயா அவர்களோட காம்போசிஷன். ஸோ அது ரொம்ப இன்ட்ரிகேட்டான, ரொம்ப டிஃபிகல்ட்டான பீஸ். யார் இப்போது அதை ஆடணுன்னா கால் நடுங்கும். போய் ஆடி முடிக்கிறதுக்குள்ளே வேர்த்து விறுவிறுத்து, அந்த மாதிரியான ஒரு இன்ட்ரிகேட்டான காம்போசிஷன். வெரி டிஃபிகல்ட். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவங்க இந்த மேடையில் ஃபார் அ பிகினர் ஒரு அரங்கேற்ற நிகழ்ச்சிக்கு அவ்வளோ அழகாக அதை வந்து ஆடி காட்டியிருக்காங்க. இட் இஸ் ரியலி கமெண்டபிள். ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் த பியூட்டிஃபுல் சைல்டு. அவங்களோட முயற்சி தான் அதை காட்டுது. ஸோ ஆரம்பமே இப்படி இருந்தால் அந்த பயணம் எவ்வளோ அழகாக அமையும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அண்ட் ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் அண்ட் தேங்க்ஸ் டு த மியூசிஷியன்ஸ். இசை வல்லுநர்கள் இந்த மேடையில் அழகாக இன்றைக்கி இசை வழங்கினாங்க. ஏன்னா அவங்க காற்று மாதிரி இருக்கும்போதே தெரியாது, அவங்க வாட்டுக்கு பாடிக்கிட்டே இருப்பாங்க, நமக்கு ஒன்றும் தெரியாது. நம்ம வாட்டுக்கு நம்ம வேலைகளை பார்த்துட்டு டக்குன்னு ஒரு செகண்ட் நின்று போச்சுன்னா மூச்சு நின்று போன மாதிரி எல்லாமே ஸ்தம்பிச்சிரும். ஸோ அவங்க நிறைய மேடைகள் பார்த்துருப்பாங்க, நிறைய பேருக்கு பக்கவாதியமாக அவங்க உட்காந்து வாசிச்சிருப்பாங்க. பட் இன்றைக்கி இந்த குழந்தை ஜெயிக்கணும்னு ரொம்ப அழகாக அவங்களோட கலைகளெல்லாம் இந்த மேடையில் வார்த்து கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல். அண்ட் குருவோட முதல் அரங்கேற்றம் அப்படின்னு சொன்னாங்க. அதுவுமே கமெண்டபுளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அவ்வளவு நினைவுகளோட, அவ்வளோ சந்தோஷங்களோட, அவ்வளவு நிறைய கதைகளோடு இன்றைக்கி இந்த அரங்கேற்றம் வந்து ஒரு கம்ப்ளீட் அரங்கேற்றமாக அமைஞ்சிருக்கு. ஸோ இதை விட வேறு என்ன வேணும்? இந்த அரங்கேற்றம் இவ்வளோ சிறப்பாக நடந்தேறுவதற்காக உங்களுடைய நேரத்தை பரிசாக அளித்து இவங்க வெற்றி அடையணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள், ஏன்னா அரங்கேற்றம் எப்போவுமே நம்ம பியர்ஸ் தான் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம கிளாஸில் படிக்கிற குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் எல்லாரும், நம்மளோட குரூப், நம்ம கூடவே இருக்கிறவங்க, நம்ம இன்னும் முன்னேறி போகணும். நம்ம சொந்தக்காரங்க, நம்ம நெய்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நண்பர்களின் உறவினர்கள், உறவினர்களின் நண்பர்கள், அப்படி எல்லாரும் இன்றைக்கி சூழ வந்து இந்த அரங்கத்தை நிரப்பியிருக்கீங்க. அண்ட் கடைசி வரைக்கும் இந்த நிகழ்ச்சி உட்காந்து பார்த்து ரசித்து கைத்தட்டுறீங்க. அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட். அண்ட் உங்கள் எல்லாருக்குமே ஒரு நன்றி. அண்ட் குறிப்பாக குழந்தையோட பெற்றோர்களுக்கு ஒரு சிறப்பான நன்றி. ஏன்னா இவ்வளோ நிதானமாக கற்றுக்கிற கலையை இன்றைக்கி காலகட்டத்தில் அந்த குழந்தை கற்றுக்கணும். அவங்களோட பயணம் வந்து போட்டு காட்டினாங்க. அவங்க மஸ்கெட்டில் இருந்திருக்காங்க அங்கே. ஏன்னா முக்கால்வாசி இந்த மாதிரி இடம் பெயர்ந்து வரும்போது நம்ம கற்றுக்கிட்ட கலைகள் வந்து விட்டு போயிட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தொடர்றதுக்கு வாய்ப்புகளோட விட்டு போக தான் நிறைய வாய்ப்புகள். ஆனால் தேடி தேடி போய் வந்து அது கற்றுக்கணும், அது தொடரணும்னு நினைக்கிறதுக்கு அந்த பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல். கண்டிப்பாக அவங்க ஒரு உதாரணமான பெற்றோர்கள் தான். ஸோ அந்த குழந்தைக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எல்லா குழந்தைகளுக்கும் இருக்கும். ஆனால் பெற்றோர்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதை பொறுத்து தான் அவங்க ஃபஸ்ட்டு இந்த குழந்தை பருவத்திலேருந்து வளரும்போது ஒரு கலைஞராக பரிமளிக்கிறது. ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப பூரணமான அழகான ஒரு அரங்கேற்றத்தை பார்க்குற பாக்கியம் எங்களுக்கு கிடச்சிது. ஸோ என்னை அழைத்தமைக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி. அழகாக நீங்கள் பேசுனீங்க மேடையில், அழகான தமிழோடு அழகாக நீங்கள் வந்து
கோர்வையாக ரொம்ப அழகாக பேசுனீங்க. அதுக்கும் உங்களுக்கு ஒரு பாராட்டுக்கள். இந்த மேடையில் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடந்தேற உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். என்னை அழைத்தமைக்கு நன்றி. தேங்க்யூ. சிறந்த தொகுப்பாளினி மற்றும் நடனக் கலைஞர் என்று கூறுவதில் சிறிதும் சந்தேகமில்லை. மிக அழகாய் நடன நிகழ்ச்சியின் அழகை எடுத்து கூறி மாணவி, அவர் பெற்றோர், அவர் குரு அனைவரையும் வாழ்த்தி அழகாய் பேசிய கௌரவ விருந்தினர் அவர்களுக்கு நன்றி. மிருத்திகா ஸ்ரீ அவர்களின் பெற்றோர்களை அன்போடு அழைக்கிறேன். இந்நிகழ்ச்சிக்கு மேலும் அழகு சேர்ப்பவர்கள் நம் இசை வாத்திய வித்வான்கள். தம் வித்வத்தை கொண்டு நம் செவிகளை பேரின்பத்தில் ஆழ்த்தி கொண்டிருக்கும் அவர்களை அறிமுகம் செய்து கௌரவிக்கும் நேரம். அவர்களை சிறப்பிக்குமாறு விருந்தினர்கள் மற்றும் மிருத்திகாவின் பெற்றோர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நட்டுவாங்கம் மற்றும் நடன அமைப்பு மிருத்திகாவின் பயணத்தில் பெரும் பங்கு ஆற்றிய நாட்டியாச்சாரியா குமாரி காயத்ரி தேவி அவர்கள். வாய்ப்பாட்டு கலைச்செல்வன் ஸ்ரீ ரித்திகேஷ் நாராயணன். மிருதங்கம் வாத்திய கலைமணி ஸ்ரீ பி ராஜேஷ் அவர்கள். வயலின் சங்கீதஜ்ஞா ஸ்ரீமதி துர்கா. வீணை முனைவர் ஸ்ரீமதி எஸ் நித்யஸ்ரீ. புல்லாங்குழல் வேணு கலாரத்னா ஸ்ரீ எஸ் ராஜாராம் அவர்கள்.
ஃபோட்டோகிராஃபி மற்றும் வீடியோகிராஃபி தரணி தரணா. ஒப்பனை கலைஞர் மஞ்சுளா வினோத் அவர்கள். On comparing, Kumari Nandita. நிகழ்ச்சி தொடரவிருப்பதால் அனைவரையும் அவரவர் இருக்கையில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அரங்கேற்ற நாயகி மிருத்திகா ஸ்ரீ எஸ்டி அவர்களை சிறப்பித்து பாராட்டி ஆசிர்வதிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஐ பிலீவ் இன்னைக்கு எனக்கு அவ்வளோவா தமிழில் பேச வராது. ஆனாலும் இந்த மேடை இந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கான காரணம் வந்து என்ன ஒரு குருவாக இருந்து என்னால் சொல்லிக் கொடுக்க முடிஞ்சாலும் என்னுடைய குருக்களினுடைய ஆசீர்வாதம் என் கூட இருந்தாலும் கடவுளின் ஆசீர்வாதத்தோடு அந்த அழகாக கற்றுண்டதையும் கற்றுக்க வேண்டியதும் தன்னுடைய அனுபவத்தையும் முன்னாடி கொண்டு வந்த மிருத்திகா அவளுக்கு சாய் நாட்டியாலயா சார்பில் இந்த ஃபெலிசிட்டேஷன். நன்றியுரை வழங்க குமாரி காயத்ரி தேவி அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
ஸ்ரீ குருபியோ நமஹா. எனக்கு அவ்வளோவா தமிழ்லலாம் பேச வராது. ஐ ஹவ் ஸ்கூலில் தமிழ் அவ்வளோவா படித்தது கிடையாது. சாதாரண தமிழில் என்னால் முடிஞ்ச வரைக்கும். இந்த பர்டிகுலர் ஒரு அரங்கேற்றம்னு ஒரு சபை அமையறது வந்து இட் இஸ் காட்ஸ் கிஃப்ட் என்னை பொறுத்த வரைக்கும். எத்தனையோ வருஷம் கற்றுண்டாலும் அதுக்கான ஒரு அமைப்பு, அதுக்கான ஒரு பாக்கியம்னு நிறைய விஷயத்தினால தான் கிடைக்கும். அதுக்கான கரெக்டான ஆச்சாரியாலேருந்து, பேரண்ட்ஸோட சப்போர்ட்லேருந்து, ஃபினான்ஷியல்ஸ்லேருந்து, அந்த இப்போ 9th 10th அந்த எக்ஸாம் மீட் ஆகிறது அந்த மாதிரி இல்லாமல் அப்படி எல்லாமே ஒன்று சேர்ந்து கிடைக்கும்போது தான் வந்து இந்த அரங்கேற்றம்னு ஒரு நிகழ்வு வந்து அமையும். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு இந்த மேடை அமைஞ்சதுக்கு ஃபஸ்ட்டு ஐ வுட் லைக் டு தேங்க் லார்ட் ஆல்மைட்டி, காட் ஆஃப் டான்ஸ் நட்ராஜாலேருந்து என்னுடைய இந்த சபைக்கு என்ன ஒரு மீடியமாக சூஸ் பண்ணி மிருத்திகாங்கிற ஒரு குழந்தைக்கு இந்த மேடை அமைச்சு கொடுக்குற பாக்கியத்தை எனக்கு கொடுத்ததுக்கும், மிருத்திகாவை இந்த நிமிஷம் வரைக்கும் அவளை நல்லபடியாக ஆட வச்சதுக்கும், இனிமேலையும் நல்லபடியாக ஆட வைக்கிறதுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிட்டு என்னுடைய முதல் வணக்கங்களையும் நமஸ்காரங்களையும் பகவானுக்கு அர்ப்பணிக்கிறேன். அடுத்ததாக வந்து இந்த இதனுடைய சிறப்பு விருந்தினர் மற்றும் கௌரவ விருந்தினர் என்னோட ஆச்சாரியா குரு ஸ்ரீ MS ஹரிஹரன் அவர்களுக்கும் ஸ்ரீமதி பிரியதர்ஷினி நீலகண்டன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அந்த ஒரு பொசிஷன் அப்படின்னு வரும்போது எதை சுட்டி காட்டணுமோ அதை சுட்டி காட்டி, எதை விட்டு கொடுக்கக்கூடாதோ அதையும் விட்டு கொடுக்காம அந்த நல்லாசையை வழங்கினதற்கு அவங்களுக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்து கொள்கிறேன். எல்லா ஈவெண்ட்ஸ்லையும் அவங்க சொன்ன மாதிரி குறைகள் இருக்கும், நிறைகள் இருக்கும். குறைகள்லேருந்து நம்ம மேலும் மேலும் வளரணும், நிறைகளை வந்து நிறைவாக வைத்துக்கொள்ளணுங்கிற ஆசீர்வாதத்தை அவங்கள்ட்டேருந்து நான் வாங்கிக்கிறேன். ஏன்னா பல மேடைகளை பார்த்துருப்பாங்க இந்த மாதிரி. அதனால் அந்த ஆசைகள் எனக்கும் இந்த குழந்தைக்கும் இங்கேருந்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் இருக்கணும்னு அவங்கக்கிட்ட என்னுடைய பிரார்த்தனைகளை வைக்கிறேன். அடுத்ததாக வந்து பேரண்ட்ஸ், ஏன்னா ஐ திங்க் நான் சார்கிட்ட ஃபஸ்ட்டு இந்த அரங்கேற்றத்தை பற்றி சொல்லும்போது சார் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார், காயத்ரி எனி டே அட் த எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் தேர் ஷோ அப்படின்னு. ஸோ அந்த தேர் ஷோ அப்படிங்கும்போது இட் இஸ் அ ஃபேமிலி ஷோ. அது சாய் நாட்டியாலயாவோட அரங்கேற்றங்கிறத தாண்டி மிருத்திகா குடும்பத்தினதனுடைய ஒரு அரங்கேற்றங்கிறது அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் ஐ திங்க் அதுக்கு வந்து சாட்சியாக உங்களோட பேரண்ட்ஸோட எஃபர்ட்ஸ் இந்த நிமிஷம் வரைக்கும் யூ குட் ஹவ் சீன். ஸோ ஐ திங்க் அந்த விதத்தில் மிருத்திகா இஸ் ஈக்குவலி வெரி பிளெஸ்ட். அந்த மாதிரி அவ்வளோ சப்போர்ட்டிவான பேரண்ட்ஸ், அவளோட நீட்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணி அதை எப்படி சேனலைஸ் பண்ணி எடுக்க முடியுமோ அவங்களால எடுத்து, எந்த விதத்தையும் வந்து விட்டு கொடுக்காம எடுத்துன்னு போனதுக்கு ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு தெம். ஸோ தேங்க்யூ மிருத்திகாமா, மிருத்திகாப்பா. அண்ட் அதுக்கப்புறம் வி ஹாவ் அதாவது நிறைய விஷயங்களை வந்து எனக்காக இந்த இதில் இதுக்கப்புறம் நீங்கள் பார்ப்பீங்க. நிறைய இடத்துல நாங்கள் கொரியோகிராஃபி மாற்றிருக்கோம். நிறைய இடத்துல வந்து இது எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும்னு நான் சொல்லும் போதெல்லாம் ஓகே இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம், இதை எப்படி பாடலாம், இந்த இடத்துல இது இப்படி மாற்றிக்கணும் அப்படின்னலாம் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா மியூசிஷியன்ஸ்க்கும், வோக்கலிஸ்ட், மிருதங்கிஸ்ட், ஃப்ளாட்டிஸ்ட், அப்புறம் வீணை அண்ட் வயலின் எல்லாருக்கும் என்னுடைய பிக் தேங்க்ஸ். ஸோ என்ன இருந்தாலும் எனக்கும் இது கற்றுக்கிற மேடை அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு அதனுடைய அனுபவம் வந்து அவங்களோடய ஒர்க் பண்ணும்போது கிடச்சிருக்கு. ஸோ அதனால் அந்த மைக்கு இன்னுமேலும் வர ஷோவையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்கணுங்கிற ரிக்வெஸ்ட்டோட ஐட் லைக் டு ப்ரெசென்ட் மை தேங்க்ஸ் டு தெம். அண்ட் invitations was by Anantamaya and photography நீங்கள் இன்விடேஷன்ஸில் பார்க்குற ஃபோட்டோகிராஃபி was by செல்லா வீடியோஸ். ஸோ சாருக்கும் இன்றைக்கி வந்து வீடியோகிராஃபி ஃபோட்டோகிராஃபி சப்போர்ட் ஸ்ரீ தரணிதரன் அவங்களுக்கும், இந்த சவுண்ட்ஸ், ஆடியோ, மைக் செக், லைட்ஸ் இது எல்லாமே வந்து மியூசிக் அகாடமி, இந்த ஸ்பேஸும் மியூசிக் அகாடமியோடது. ஸோ அவங்க எல்லாருக்கும் என்னுடைய தேங்க்ஸை நான் சொல்லி கொடுத்துக்கிறேன். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ஆல் ஆஃப் த ஆடியன்ஸ் ஃபார் பீங் வெரி கோஆப்ரேட்டிவ். அங்கங்கே ஃபோனோட ரிங் அடிக்காமல், ஃப்ளாஷ் லைட்ஸ் அடிக்காமல், ஃபோன்ஸை சைலண்ட்டில் மெயின்டைன் பண்ணி குறுக்க நெடுக்க நடக்காமல் பேசாமல் இவ்வளோ நேரம் பேஷண்ட்டாக இருந்து இவ்வளோ தூரம் அப்சர்வ் பண்ணி ப்ளஸ் பண்ணி இருக்கிறதுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஆஸ் அன் ஆச்சாரியா இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சதில், எனக்கு இருந்த ஸ்பேஸில் என்னுடைய கான்ட்ரிபியூஷன் என்னால் எவ்வளோ முடியுமோ அது ரைட் ஃப்ரம் அந்த காம்போசிஷன் செலெக்ஷன்ஸ்லேருந்து
அவளுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ற மாதிரியும் அண்ட் அவளுடைய கெப்பாசிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரியும் எங்கே ஃப்ளெக்ஸ் பண்ண முடியும், எங்கே அவளுக்கு ரிலாக்ஸ் பண்ண முடியும், எங்கே அவளுக்கு டெம்போ ஏற்றலாங்கிற அளவுக்கு எனக்கு கிடைச்ச நாலேஜை வச்சு நான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இது மாதிரி மேலும் மேலும் நிறைய மேடைகள் நிறைய குழந்தைங்களோட பண்ணணுங்கிற ஆசீர்வாதத்தை உங்கள் எல்லார்கிட்டேருந்தும், என்னுடைய ஆச்சாரியார் சிறப்பு விருந்தினர் அவர்கள்ட்டேருந்தும் அண்ட் கௌரவ விருந்தினர்கள்கிட்டேருந்தும் நான் வந்து சின்சியராக கேட்டுக்கொள்கிறேன். அண்ட் ஒன் அன்செட் அன்ஸ்போக்கன் ஆஃப் பட் அ வெரி சைலண்ட் சப்போர்ட்டிவ் பர்சன் எனக்கு இஸ் மை அம்மா. ஷீ இஸ் ஹியர் ரைட் இன் திஸ் சபா. ஸோ அண்ட் எனி ஷோ நான் வந்து ராத்திரி 12 மணி 1 மணி 3 மணிக்கெல்லாம் புலம்பினாலும் பாவம் உட்காந்து கேட்டு இல்லை இது சரியாயிடும், இதை பார்த்துக்கலாம் அப்படி பார்த்துக்கலான்னு சமாளிச்சுண்டு ஏன் தூக்கம் போனாலும் தான் தூக்கமும் போகணும் கூட உட்காந்துப்பா. ஸோ அதனால ஐ எம் வெரி வெரி தேங்க்ஃபுல். இன்னைக்கு டான்ஸில் ஐம் ஸ்டில் இன் திஸ் ஃபீல்ட் அப்படின்னாக்கா தட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஹர் அண்ட் ஹர் சப்போர்ட் அண்ட் ஹர் புஷ். ஸோ எப்படி மிருத்திகாஸ் பேரண்ட்ஸ்க்கு ஐ எம் கிரேட்ஃபுல்லோ ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல் டு மை பேரண்ட் அஸ் வெல். ஸோ அதனால் அவளுக்கும் அண்ட் இதே மாதிரி எல்லா நிகழ்ச்சிகளும் நல்லபடியாகவும் இன்னும் மேலும் மேலும் சாய் நாட்டியாலயாவுக்கும் மிருத்திகா அவளுக்கும் அமையணும்னு பிரார்த்தனையோடு இந்த உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. ஒரு ஆள் மிஸ் பண்ணிட்டேன், நந்திதாவை எனக்கு ரொம்ப பழக்கம் கிடையாது, கொஞ்ச நாளாக தான் தெரியும். இந்த ஷோக்காக தான் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் மீட் பண்ணிட்டோம். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இவ்வளோ தூரம் தமிழ் எனக்கு அவ்வளோ தமிழில் பாண்டித்யம் கிடையாது. ஆனாலும் அது அழகாக கோர்வையாக கொண்டு போய் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னன்னு நான் சொல்லும்போது அதுக்கேற்ற மாதிரி வந்து வடிவமைச்சு டைம் மேனேஜ் பண்ணி கொண்டு போனதுக்கு அவளுக்கும் என்னுடைய நன்றிகள். தேங்க்யூ.